சொந்தங்களே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சுட்டு அதில் இந்த சொசைட்டியில் நடக்கிறத ஸ்டோரி மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, எனக்கு நடந்ததையும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி அப்யூஸ் நடந்திருக்கு, அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மெயில் வழியாவோ இல்லைன்னா ஃபோன் நம்பர் தரேன், அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? இன்னொன்று என்னன்னா பாத்தீங்கன்னா, நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன், ரகு அவங்க அம்மா கிட்ட அனுவோட அம்மா கிட்ட கொஞ்சம் சத்தமா பேசுற மாதிரி, நீ உண்மையிலதான் தப்பு, நீ தான் ஆம்பளை பசங்க கிட்ட பேசுன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, பொண்ணுங்க எல்லாரும் இப்படி பேசி பேசிதான் குடி போதையில குடிச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. யாரும் இங்க ஒழுக்கமாவும் இல்ல அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு, சரிங்களா? முதல்ல நம்ம ஒழுக்கமா இருந்தோம்னா அதுவே போதும். தனி மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அப்ப நீ மட்டும் சொல்றிய அப்படின்னு கேட்டா, எனக்கு நடந்ததா தான் நான் ஒரு ஸ்டோரியா போட்டிருக்கேனே தவிர மற்றபடி நான் எதுவுமே ஸ்டோரியாவும் இங்க சொல்லலை. என்னோட லைஃப்ல நடந்ததை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் அந்த ஸ்டோரியில சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட நான் ரொம்ப ஆஷா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி. நீங்க இனிமே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தானே எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க சொந்தங்களே. இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சேனலை நான் பின் பண்ணியிருந்தேன். 50 பேர்கிட்ட இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நைட்டு. அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக அதில் வீடியோ வரும், சரிங்களா? என்னாச்சு ரகு, இவ்வளோ நேரம் ஆச்சு வரவே இல்லை? மற்ற நாளில் ஃபோன் பண்ணால் உடனே வருவான், தேவையில்லாத போலாம் வீட்லேயே இருப்பான். இப்போ ஃபோன் பண்ணுறோம் வரானா பாரு. ச்சே, கல்யாண நாள் குறிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இந்த லூசு பட்டியும் சொல்லவே மாட்டேங்குது, பேரன் வந்தால் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ கடவுளே. ரேஷ்மா, ரகு இங்கே வாழ உள்ள இருக்கேன். ரேஷ்மா, என்ன உடனே ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்னாச்சு? என்ன அவசரமா? என்ன பிரச்சனை ஏதாச்சும்? ஆமா, இவனுக்கு ஃபோன் பண்ணாலே ஒரே பிரச்சனையா தான் இருக்கும். ஏன் பிரச்சனை பத்தி யோசிக்காம இருக்க மாட்டியோ? உன் வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் வருமா? நீ வேற ஏன் அதெல்லாம் என்கிட்ட கேக்குற? ஷோ, ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. என்னலாச்சு? என்னாச்சா? அனு அனு? அது என்னன்னா, அனு கிட்ட ஒரு பையன். சரி, அப்புறம் சொல்ற, அம்மா வராங்க. ஏதோ பையன் அனுன்னுட்டு இருந்தா, நம்ம வரத பார்த்துட்டு அமைதியா இருக்கான். ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? என்ன அக்காவும் தம்பியும் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க போல, வந்த சத்தத்தை கேட்டு அமைதியா இருக்கீங்க. ஒன்னும் இல்லம்மா. என்னல போய் சொல்றியோ அம்மா கிட்ட? இல்லம்மா, ரேஷ்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னா, அதை என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நீ வந்துட்ட. ரேஷ்மா என்ன? ஆமா, நான் தான் வர சொன்னேன். என்னன்னா, பாட்டி உனக்கு உன் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்தாங்க. என்ன சொல்ற? ஆமா லூசி, அதுக்கு தான் வர சொன்னேன். இவ்வளவு நேரம் கழிச்சு வர. டேட் சொல்லு. அது எங்களுக்கே இன்னும் சொல்லல. ஆமா, நடக்காத கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு என்ன பண்ண? சொல்லு பைத்தியமே. உண்மையதாலே சொல்றேன், நீ வந்தாதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க பாட்டி. அப்படியா? ஆமா. சரி, பாட்டியை கூப்பிடு. ஏம்மா, கொஞ்சம் பாட்டியை கூப்பிடாமா? ஏன் நான் கூப்பிட்டாலும் பாட்டி வருவாளோ? உன் வாய் இல்லையோ? நீ கூப்பிட்டாலும் வருவாங்க. கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க சீக்கிரமா. பாட்டி. அட அட அட, என் பியார என்ன எம்ஜிஆர் கணக்க நல்லா ஜம்முன்னு இருக்கான். ரேஸ்மா, பாட்டி கூப்பிட்டியம்மா? நீ ஜல்ல பேத்திக்கு என் மேல என்ன பாசம். ஏதாச்சும் வச்சிருப்பாளா இருக்கும், அதை கூப்பிட்டுப்பா. என்னம்மா வச்சிருக்கா பாட்டிக்கு? கல்ல தூக்கி தலையில போடுவா, வாங்கிக்கோ. எப்ப பார்த்தாலும் ஒருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா மூஞ்ச. கொஞ்சம் சிரிச்சாமதான் வச்சுக்கிட்டீரே என்ன இப்போ? நீயும் நல்லா சொல்லு பாட்டி, நாங்களும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. சும்மா இருமா, உன்னை யார் கூப்பிட்டா? ரேஸ்மா, அப்ப என்ன கூப்பிடலையா? ஒன்னு கூப்பிடல பாட்டி, எங்க பாட்டியை கூப்பிட்டேன். உங்க பாட்டியா? அப்ப நான் யாரு? பாட்டி இந்த சைடு வாங்க, அவ எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதானே பார்த்தேன். என் பேரன் தான் எப்பவுமே என் கூடயே சப்பட்டுக்கு நிப்பான். என் செல்ல பேரன், என் தங்க பேரன். ஐயா, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? இல்ல பாட்டி, இனிதான் போனோம். ரேஷ்மா கூப்பிட்டாலேன்னு வந்தேன். சரி சரி. எதுக்கடி கூப்பிட்ட? ஒரு நிமிஷம் இரு, தெரியும். பாட்டி இங்க வா. ரகு வந்துட்டியாயா? ஆமா பாட்டி, கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா ரேஷ்மா. என்ன நாள்? என்னல ரகு தெரியாத மாதிரி கேட்டா? 2 நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி, சரியா? ஏதே 9வது நாள்னா இன்னும் 4 நாள் 5 நாள் கூட இல்லையே. அதுக்குள்ளே எப்படி கல்யாணத்தை முடிக்க முடியும்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?
ஒரு நிமிஷம் இரு தாட்சாயினி, அம்மா ஃபுல்லா பேசி முடிக்கட்டும். இன்னொன்று வந்து அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா ஒரு 14 நாள் கேப் வரும். ரெண்டுமே நல்ல நாள் தான் சொல்லியிருக்காங்க. இல்லைனாலும் கொஞ்சம் தள்ளி பார்க்கணுன்னாலும் தள்ளி பார்த்துக்கலாம். உன்னுடைய விருப்பத்துக்காண்டி தான் சீக்கிரமா பார்த்துட்டு வந்தேன். நீ தானே சீக்கிரம் பார்க்க வச்சோன்னா. பாட்டி, அனு வீட்லயும் கேட்கணும்ல. இன்னும் வீட்டில் கேட்பாங்க. வீட்டில் என்ன தாட்சாயினி முணுமுணுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆமாய்யா, ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, யாராச்சும் நேரில் போய் சொல்லிட்டு வருவோம். என்ன அவங்க வீட்லேயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல, கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கல்யாணத்தை முடிச்சிடலாம். பட்டு எடுக்க வர போனோம் நாளைக்கு, அதையும் சொல்லணும். அவங்க வீட்டு சைட்லேருந்து யார் யார் வராங்க, என்ன வியாபாரம் அப்படின்னு கேட்டுக்கணும் முதல்ல. அதுக்கேற்ற மாதிரி வண்டி பிடிச்சிக்க வேண்டியதுதான். என்ன? ஆமா, நானும் அதே தான் நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப நானும் தாட்சாயினியும் போயிட்டு அவங்க வீட்டுல பேசிட்டு முடிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்களா? நான் தாட்சாயினியும் போயிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றீங்க? என்னது, நீயும் தாட்சாயினியும் போறீங்களா? எதுக்கு? நல்லா நடக்க வேண்டிய கல்யாணத்தை கூப்பிட்டே குழப்பவா? என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? ராகு உங்களுக்கு மட்டுமா பேரன்? எனக்கும் தானே பேரன். அதனாலதான் நானு தாட்சாயினி போயிட்டு பொண்ணு வீட்டை பார்த்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டை பார்க்கவே இல்லை பாத்தீங்களா, அதான் பொண்ணு வீட்டை பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு வரோம். சரிங்களா? இது ஏதோ வில்லங்கமா இருக்குல்ல, வேண்டாம். யாமா, அவங்க போயிட்டு வரட்டுமே. சொல்றது கேளுல. நாங்க போக கூடாதுன்னு நினைக்காங்க போல. பாட்டி, நானும் அந்த சைடு தான் போக வேண்டியது இருக்கு. நான் கூட்டிக்கிட்டு போறேன். சரில ரகு, இதுக்கு மேல உங்க விருப்பம். சரி ரகு, உனக்கு வேலை முடிஞ்சிட்டுன்னா கிளம்பலாம். நாங்க கிளம்பிதான் இருக்கோம். போயிட்டு அவங்க வீட்டுல பேசிட்டு என்ன சொல்லிட்டு அப்படியே இந்த வீட்டுக்கு வரப்போற மருமவளையும் பார்த்துட்டு வரலாம். சரி பாட்டி, நான் ஒரு 5 நிமிஷம் மேல போயிட்டு மட்டும் வந்துடுறேன். சரியா, நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் போயிட்டு வாயா. பைத்திய மாதிரி எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ஏடி, எப்படி அங்க போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பாத்தியா எப்படி பிளான் பண்ணி ரகுவைய கூட்டிட்டு போக வச்சேன். இனி தாண்டி இருக்கு இந்த பட்டம்மா, பச்சை பட்டம்மாவோட வேலையெல்லாம். இந்த டைலாக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. ஆனா ஒரு வேலையும் பார்த்த மாதிரி இல்லை. வந்து ஒரு வாரம் ஆகுது. நல்ல மூக்கு மட்டும் தின்னுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன். ஒரு வேலையும் பார்த்த பாடி இல்லை. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் புரிய மாட்டேங்குது. சும்மா நம்ம எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள போன முதல்ல? அது ஒண்ணும் நீ நினைக்க மாதிரி மாளிகைலாம் ஒண்ணும் இல்லை. ஆமா, அதே 5க்கும் 10க்கும் கட்டி வச்சிருக்க குடிசை. அதுல போயிட்டு போயிருக்கணும். நீ ஏன் ஆசைப்படுற முதல்ல சொல்லி? என்னமா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா? கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா மத்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா? நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? சொல்லுமா. அவளுங்களா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்டு கல்யாணம்னால நம்ம சொல்லிட்டு வரணுமா? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? அதுக்கு நடக்காத கல்யாணத்துக்கு நம்ம போயிட்டு நாள் சொல்லிட்டு வரணும்னு ஒரு அவசியமும் இல்லை. சரியா? போன்லயே சொன்னா போதும். பட்டு எடுக்கிறதுக்கு என்ன மகாராணிங்களே அப்படி வெத்தலை பார்த்து வச்சு அழைச்சாதான் வருவாங்களோ? வாயில சும்மா சொன்னா வரமாட்டாங்களோ? நீயே ஏமா அவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கா? என்னமா உன் பிரச்சனை? ஏடி, நான் பெத்த கூறுகிட்ட மக்கா, இதுல தாண்டி என் பிளானே இருக்கு. போறோம், அவங்க வீட்டுல பேசுறோம், நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க வைக்கிறோம், அந்த இடத்துல பிரச்சனை பண்றோம், அந்த பிள்ளைய பத்தி அக்கம் பக்கத்துல கேட்டு அது மூலியமா ஏதாச்சும் பிரச்சனை பண்ண முடியுமான்னு பாக்குறோம். புரியுதா? ஏம்மா, நீ சொன்ன மாதிரி உண்மையாவே பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவலம்மா? சொல்லுமா. இந்த கல்யாணம் மட்டும் நின்றுட்டுன்னு வச்சுக்கியேன், என் அண்ணன் பொண்ணு சாருவனை நல்லபடியா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் என் ராஜ்யத்துக்கு அப்புறம் அவதான் பத்துக்கோ. இவ்வளவு பெரிய சொத்து சொகம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒன்னும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா? என் அண்ணன் பொண்ணு இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமா, நல்லபடியா எடுத்து நடத்துவா இந்த குடும்பத்தை. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? என்னம்மா நான் பேச அமைதியா இருக்கா? என் பிள்ளை சந்தோஷப்படுறத பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை. இந்த ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டேங்க அவன் புருஷன். இவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு கல்யாணம் பண்ண பத்தியா? அவனு மதிக்கானா? அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அம்மா கூடயே போய்கிட்டு கிடக்கான். அப்பவே சொன்னேன் இவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி. நீதான் கேட்காம இவனை தான் கல்யாணம் முடிப்பான்னு சொன்னேன். இன்னைக்கு உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அவர் என்ன நல்லாதான் வச்சுக்கிறாரு. உனக்கு என்ன தெரியும்? ஆமா, எல்லாம் என் மாமியார் கிளவியாலதான் வந்துச்சு. மற்றபடி ஒரு நல்ல விதமா என்ன நல்லா பாத்துப்பாரு. உனக்கு தெரியாது, நான் சொல்ல தாண்ட மாட்டாரு. ஏன் ரகு கல்யாணத்தை எடுத்துக்கோங்க, நான் வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் என் கூட சேர்ந்து வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என் மாமியார் எப்ப நடுவுல வந்தாலும் அவ பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டினாலே நிம்மதியா இருப்பமா நானு. சரி, இப்ப தானே இந்த பிளான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிளானை நல்லபடியா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்து மாமியார் தான். என்ன சொல்ற? சூப்பர்மா. என்னது ஆஃப் பாயிலா? எடி கூறுகட்ட மக்கா, பசிக்குதானே போய் தின்னுட்டு வா போ. ஏம்மா, ஐஃபைனா நம்ம ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி கை அடிச்சுப்பாங்க. நல்லபடியா ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க கை தூக்கு. இப்படிதான் வெற்றிக்கான குறி. அப்புறம் என்ன சத்தமா சொல்லி? ஆஃப் பாயில். ஐயோ கடவுளே, அது ஆஃப் பாயில் இல்ல, ஐஃபை. சரி, ஏதோ ஒண்ணு. ராகு, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு போன் பண்ணுவோமா? இப்பதான் வந்துட்டு பண்ணீங்க. போன் பண்ண ஏதாச்சும் சொல்லுவீங்களேன்னு தெரியலையே, ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே. சரி, போன் பண்ணுவான். என்ன சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள போன் பண்றாங்க. எப்படி ஒரு வேலையா போன் இவங்க ட்ராக் பண்றாங்களோ? எடுத்து கேப்போம். ஹலோ
ஹலோ அனு, என்னடி பண்ற? ம் என்ன பண்ணுவேன், சும்மா தான் இருக்கேன். ஆ, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் இப்பதான் உங்களை நினைச்சேன் ஃபோன் பண்ணணும்னு சொல்லி. அது எப்படி கரெக்டாக ஃபோன் பண்றீங்க? நீங்க என் ஃபோனை ட்ராக் பண்றீங்களா? எனக்கே தெரியாம. ஆ, அடி லூசே, எவ்வளவு தைரியம் இருக்கும். ம், திமிரு. உன்னை நேர்ல வந்து வச்சுக்கிறேன். ஆமா, குட்டிக்கு கிளம்பிடுங்க சரியா? சாரி கட்டி. ம் ஆ, நானும் இங்கே வரல, வாங்க. எனக்கே ஏற்கனவே டயர்டா இருக்கு. என்னாச்சு அனு? ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? ம் சாப்பிட்டியா? ஹலோ, நான் வரவா? நேர்ல வந்து பார்க்கவா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா? அனு, என்னம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க எங்கே வெளியே கூப்பிட்டீங்களா, அதனால சொன்னேன். நீங்க ஏன் இவ்வளோ பதட்டமா வரீங்க? எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அச்சோ. லூசு, கிளம்பி இரு சரியா? உன்னை பார்க்கறக்காண்டி நாங்க அங்க வரோம். என்னது பாக்குறக்காண்டி வரீங்களா? வாங்க. ஆமா, சும்மா சும்மா வருவீங்க. ஏற்கனவே காலையில தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் திரும்பியா பிரியா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி இன்னொரு வாட்டி வந்தீங்க. இன்னையோட இது 3வது வாட்டி. ஆமா, யாராச்சும் பார்த்து என்ன நினைப்பாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு பண்ணாது கிண்டல் பண்ண மாட்டாங்களே என்ன? சி, வாங்க. இதுல சாருக்கு சாரி வேற கட்டி கிளம்பி இருக்கணுமா? ஆளு பாருங்க, ஆளு நினப்பு தான் உங்களுக்கு ரொம்ப. பைத்தியம், உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, அது எடுத்துட்டு வரேன் சரியா? ம் ஆ, அது எடுத்துட்டு வரேன், இது எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஆனா உடனே இங்க ஓடி வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் தானே வர சொல்றேன்னு நினைக்க மாட்டாங்க? பைத்தியம், வரப்போறதே எங்க அம்மாவும் பாட்டியும் தான். உன்னை பார்க்கறக்காண்டி வராங்க. என்ன குட் நியூஸ் தெரியுமா? அனுக்கும் எனக்கும் கல்யாண நாள் பார்த்தாச்சு. என்ன சொல்றீங்க, உண்மையாவா? ஆ, என்னைக்கு சொல்லுங்க என்கிட்ட. ப்ளீஸ் ரகு, சொல்லுங்க. எப்போ? ஆ, ஆ, அது சர்ப்ரைஸ். அது சொல்றதுக்காண்டி தான் நேர்லயே வரோம், அதை போன்ல சொல்ல முடியாது சரியா? எனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர் saree, அதுக்கப்புறம் மல்லிப்பூ, வேற என்ன, இதுவே போதும். என் அணு இதுலயே அழகா தான் இருப்பா. இது ரெண்டும் போட்டுக்கிட்டு நல்லா அழகா ரெடி ஆகி நான் வருவேன் சரியா? ம் ஆ, ஆசைதான் உங்களுக்கு. இப்ப யாரு சாரி கட்ட போறாங்க? நீங்களாம் சும்மா கனவு கண்டுட்டு வராதீங்க. நான் எப்பவுமே போல நார்மலா தான் இருப்பேன். நீங்க நாள் தானே பாத்திருக்காங்க, அது சொல்ல தானே வந்திருக்கு வர போறீங்க. பொண்ணு பக்கம் வரீங்க, அது ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டு போயிட்டீங்களா? அப்புறம் என்ன? நீங்க சும்மா சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டீங்க, கோவம் வந்துடும். என் குட்டச்சி, வரும்போது சாரியில இல்ல, அப்படியே உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவோம் பாத்துக்கோ. ஆமா, ம், தூக்கிட்டு வருவீங்க நினப்பு தான். சரி, போனை வைங்க. நான் எங்க அம்மா கிட்ட வர சொல்லணும் போயிட்டு. அனு சாரி கட்டு அனு, ப்ளீஸ் அனு, எனக்காண்டி, என் செல்லம்ல, ப்ளீஸ் டி. ஆ, அதெல்லாம் முடியாது. சாரி எல்லாம் கட்ட முடியாது, போங்க. இங்க பாரு, நீ சாரி கட்டலன்னு வச்சுக்கோ, வந்து பாப்பேன். கண்டிப்பா நீ சாரி கட்டிலன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்க மாட்டேன். ஆமா, ஆ, ஆளை பாருங்களா, ஆளை. நீங்க மிரட்டினோடனே அப்படி சரிங்க சரிங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு என்னன்னா பழைய அணு நினைச்சீங்களா? நான் புது அணு, தெரியும்ல, ரகு பொண்டாட்டி. ஐயோடா, மேடத்துக்கு திமிர பத்தியா? ஆ, குட்டிக்காண்டி இருந்துகிட்டு என் குட்டச்சியே பேச்ச பேச்ச பேச்சு பேச்ச பாரு. வரேன் இரு, நேர்ல வந்து உனக்கு இருக்குடி. நேர்ல என்கிட்ட இந்த மாதிரி பேசு, அப்ப இருக்கு. ஆ, தனியா மாட்டினா தானே நான் எங்க அம்மா கூடயே இருப்பேனே, அப்ப என்ன பண்ணுவீங்க? மாட்டுவடி, அப்ப இருக்கு உனக்கு. சரியானு, கீழே தான் அம்மாவும் பாட்டியும் வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன் சரியா? நான் போயிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு வரேன். நீ அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பா வருவேன். ம் சாரி கட்டிக்கிட்டு தான் வெயிட் பண்ணணும், ஓகேவா? அனு, புரியுதா? அதெல்லாம் முடியாது, பாய். சரியா, போனை வைங்க. ஆசைதான் உங்களுக்கு. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லணும். நான் போனை வச்சுட்டேன், பாய். வச்சுட்டேன். குட்டச்சி, லைன்ல தான் இருக்கன்னு தெரியும். வந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உனக்கு ஒழுங்கு மாதிரிதான் சாரி கட்டி இருக்கணும். நான் போன் கட் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது. குட்டச்சி, போன் கட் பண்ணிட்டு எப்படி பேசுற? திமிர் எடுத்தவளே, வரேன் இரு, நேர்ல வந்து வச்சுக்கிறேன். சரி அனு, பாய். சரி, பாய். அச்சோ, சாரி யார கட்ட சொன்னாங்க? அம்மா கிட்ட எப்படி சம்மதம் வாங்குறது? அம்மா ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவாங்களோ? சிக்காப்போம். அம்மா, அம்மா, என்னடி ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கே அம்மாவே? என்ன விஷயம்? அம்மா, அவர் வராராம். யாரு?
அதம்மா ரகுவும் அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் வராங்களாம். அப்படியா? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அவங்க வீட்டுல இப்பதான் வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருப்பாங்க போல. அது சொல்லிட்டு போலாம் தான் வராங்களாம். அதான் சொன்னாங்க என்கிட்ட. அவங்க பாட்டி முதல்ல என்ன பாக்குறதுனால சாரி கட்ட சொன்னாங்க. நான் சேலை கட்டிக்கவா? சரி சேலை கட்டிக்கோ. ஆனா சீக்கிரமா வந்துரு சரியா? அங்க இருந்து இங்க வரைக்கும் அவங்களுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். அதுவும் கார்ல வர வருவாங்க. சீக்கிரமா வந்துருவாங்க. சீக்கிரமா சேலை கட்டணும். சரி. நாள் என்னைக்குன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல, அது நேர்லயே வந்து சொல்றேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. போன்ல சொல்ற மாதிரி இருந்தா போன்லயே சொல்லிருப்பான்ல. பாட்டி உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேர்ல சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதான் நேர்ல வராங்களாம். சரி சரி. ரகுவோட பாட்டினா அவங்க அப்பா அந்த சைடு பாட்டியா? இல்லம்மா, அவங்க அம்மா பாட்டி. ஏம்மா என்னாச்சுமா திரும்பிக்கிட்ட? அவங்களுக்கு காப்பி போட போறியா? சரி, நீ எல்லாம் ரெடி பண்ணி நான் மேல போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சரியா? ஏம்மா உன்கிட்ட தான் சொல்றேன். சரிம்மாக்கா. ஐயோ, அந்த பாட்டியா? இவ என்ன சந்தோஷத்துல போறாள? வந்து எதனா பிரச்சனை பண்ணிட்டு போயிருவாங்களோ? முதல்ல நம்ம போயிட்டு மைனிய சொல்லி கூட்டிட்டு வருவோம். மைனி இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதலா இருக்கும். முத்துமாரிக்கு போனை பண்ணி சொல்லுவோமா? வேண்டாம், நேர்லயே போய் சொல்லிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம். அனு, நான் முத்துமாரி வீட்டுக்கு போயிட்டு நம்ம லட்சுமி அத்தை கிட்ட சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு பிரியா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் சரியா? நீ அது வரைக்கும் கிளம்பிடு. சரிம்மா, நேரம் வைக்கிறாத சீக்கிரம்.